ஹலோ மக்களே, இன்னைக்கு காலையில் எழுந்துச்சு கண்ணாடி என்னோட ஃபேஸை பார்த்துட்டு கொஞ்சம் தாடியை செக் பண்ணிவிட்டு தாடியெலாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பல்ல விளக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நல்லா பல்ல போட்டு விளக்குறேன், நல்லா வெள்ளையாயிரணும்னு. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3 பிஸ்கெட் எடுத்து உட்காந்துட்டேன். என்ன யோசிச்சுட்டே இருக்கேன், ஏதாவது லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன்னு. ஒரு கார்ட்டூனை பார்த்தேன், சரி ஒரு மோட்டிவேஷனை உருவாக்குவோம். நல்ல ஒரு ஃபுட்பால் கார்ட்டூனை பார்த்தேன். காலையில் ஒரு மோட்டிவேஷன் உருவாக்கிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்னடா இவன் சைக்கிளில் போவான் பைக்கில் போகிறான் தானே பார்க்குறீங்க, சைக்கிள் காலையில் இன்றைக்கும் பஞ்சருங்க, என்ன பண்ணுறது. ஸோ நம்ம வேலையை ஸ்டாப் பண்ணக்கூடாதுல்ல, அதனால தான் பைக் எடுத்துகிட்டு ஜிம்முக்கு போய்ட்டு இன்றைக்கி லெக் ஒர்க் அவுட். ஃபஸ்ட்டு பார்பிள் ஸ்குவாட்டில் ஒரு 5 செட்ஸ் பார்த்தவங்களுக்கே தெரியும், மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது முடிச்சு லெக் ப்ரெஸ், அதுலேயே ஒரு 3 செட்ஸ் 15, 12, 10 இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு நல்லா ஹிட் ஆகும். அப்புறம் ஃப்ரெண்ட் ஸ்குவாட்ஸ், அதுவும் மிஷின் ஸ்குவாட்ஸில் 15, 12, 10 இது நல்லா நீங்கள் போடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அதில் ஃபீல் பண்ண முடியும். சுமோ ஸ்குவாட்ஸ் எதுக்குன்னா நம்ம ஒரு இன்னர் தை வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகும், உங்களுக்கு போடும்போது நல்லா ஃபீல் தெரியும். ப்ளஸ் கண்டிஷன் செக் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் போடுறது எப்படி இருக்குது அப்படி தெரியும். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு என் சைக்கிள் எடுத்துகிட்டு போகணும்ல சைக்கிள் ஷாப்புக்கு, ஏன்னா பஞ்சர் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, என்டர்டைன்மெண்ட் ஆப்பன்ஸ், என்னால் எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது, அவர்கிட்ட சொல்லிவிட்டு இன்றைக்காவது பக்காவாக ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்குலாம் கிளம்பியாச்சுங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும். இன்றைக்கி அப்புறம் என்ன பண்ணுறது, சைக்கிளில் போக முடியாது. ஸோ அதான் பைக் எடுத்துட்டேன். பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அது வர சரியான தூசி, எடுக்கிறதே இல்லையா, ஃபுல் தூசி அதில் தான் இருக்குது. போயிட்டே இருக்கும்போது சரியான டிராஃபிக் மட்டுமே, வெயில் அதுக்கு மேலே. என் மூஞ்சியை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ட்ரெயின்ட் அவுட்டு ப்ளஸ் டேண்டு, ஃபுல்லாக டேன் ஆகிட்டேன். என்ன பண்ணுறது, நமக்கு டேன் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் ஒரு ஃபேஸ் வாஷும் போட்டு அவுட்ஃபுட் செக்கையும் பார்த்தாச்சுங்க. அவுட்ஃபுட் செக் பார்த்துட்டு ஒரு மீட்டிங் ஃப்ரைடே ஆனால் ஃபன் டேவாக இருக்கணும், ஆனால் மீட்டிங்காக இருக்குது, என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கிரிக்கெட் பேட் எடுத்துகிட்டு இருந்தான், ஏன்னா சாயந்தரம் எங்களுக்கு நெட் செஷன் இருந்துச்சு. ஸோ அதான் பேட்டையும் பாலையும் போட்டு விளையாடிட்டு இருந்தேன், ஒரு டைம் பாஸ் எனக்கு. அப்புறம் இவங்களாம் போய் ஒரு ஃபியூஸ் பால் விளையாடிட்டு இருந்தாங்க. நமக்கு இது வரைக்கும் இந்த ஃபியூஸ் பால் விளையாடவும் தெரியாது, அது நமக்கு கடுப்பாயிரும். அதுக்கப்புறம் என்னங்க நெட் செஷன் தான் சொன்னோம்ல, ஈவினிங் ஒரு நெட் செஷன் இருக்குன்னு பசங்களோட வந்துட்டு ஜாலியாக ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு இருந்தேன். இவங்க எப்படி யாராலும் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் போய் உள்ள போய் விளையாடிட்டு இருந்தேன். எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேவே கொஞ்சம் இதோட சைன் ஆஃப் பண்ணுறேன். தேங்க்ஸ் கைஸ்.